சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிலம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யாஹி ததோ நரசிம்ம, நரசிம்ம தேவாத்பரோ நகசீஸ் தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்யாக. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ஓம் ஸ்ரீ ராகவே நமக. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார். ராசியில் குரு பகவான் இருக்கார். 7 கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ல் சனி, 11ல் ராகு. சூப்பரான அமைப்புங்க, கிரக அமைப்பு. இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், ராசியில் 7 கூடையவன் அமர்ந்திருக்கிறார், குருவோடு இணைந்திருக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு நிலை இருக்கிறது. குடும்பம் சுபீட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த குரு பகவான் பார்வை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு குரு 11ஆம் இடத்து அதிபதி. இந்த ராசிக்கு குரு 8 இருந்தாலும் பார்வை பலம் மிக சிறப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய நிலை. கேது வேறு அங்கே உட்காண்டிருக்கார். குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய நிலை. ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ரிசல்ட், நல்ல தகவல் வரக்கூடிய தருணம். பூர்வீகம் பிரித்து கொள்ளலாம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டு இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. 2ஆம் இடத்து அதிபதி புத பகவான் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம். ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு பகவான் வேறு இருக்கார். ராகு பகவான் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, மாடுலர் கிச்சன் வைக்க, இப்படி வீட்டையோ உங்கள் ஷோரூம் கடையோ அலங்காரப்படுத்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. ஒரு சிலர் கார் வாங்கக்கூடிய விருப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருப்பம் நிறைவேறும் தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிறார். வார கடைசி 2 நாள் சூரியன் அங்கே ஆட்சி வருகிறார். என்னதான் சூரியன் ஆட்சி பெற்றாலும் 4 கூடையவன் ஆட்சி பெற்று சனி பார்வையில் இருக்கிறதால இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஒரு உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள், கட்டி போன்ற பிரச்சனைகள் மருத்துவத்துக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை அதிபதியே பார்க்குறார், குரு பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும்.
மொத்தத்தில் பார்க்கும்பொழுது எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், சொந்த பந்தம், நட்பு வட்டாரம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். சமூகத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறதால வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை செலவினங்கள் செய்யக்கூடிய அமைப்போ நிச்சயமாக இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். ஒரு சிலருக்கு நீண்ட நாளாக உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி அடையாமல் இருந்திருக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் அதற்கான ஒரு தருணம். அதாவது ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்லுவாங்க. எதையும் போராடி ஜெயிக்கத்தால் அது தானாக நடக்கும் அப்படின்ற ஒரு நிலை. மற்றபடி 10ஆம் இடத்தில் சனி பகவான் நல்ல நிலையில், ஆட்சி நிலையில் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இரும்பு சார்ந்த தொழில்நுட்பங்கள், அதாவது சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளிகளுக்கும் சரி, முதலாளிகளுக்கும் சரி, நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாரம். ஆனால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி புதுசாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம். புதுசாக ஏதாவது தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களும் தொழில் துவங்கலாம். இந்த வாரம் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சுக்கிரன் 4இல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானும் சுக்கிரனை பார்க்கிறார். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார் இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும். கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் 10ஓட 11ஆக இருந்திருப்பீங்க. ஒரு டெக்னீஷியனாக இருந்திருக்கலாம், இல்லை 10ஓட 11ஆ ஒரு ஆக்டராக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வருவதற்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறது. ரெமுனரேஷனும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும், அதாவது உங்களுக்கு எதில் இப்போ ஃபினான்ஷியல் ரீதியாக வேலை பார்க்குறீங்க, தொழிலில் உத்தியோக வேலை பார்க்குறீங்க, நகைக்கடை, துணிக்கடையில் வேலை பார்க்குறீங்க, அதில் உற்பத்தியாளர்கள், ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், மற்றபடி பேங்க்கு, இது போன்ற அன்பர்கள் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு, ஒப்பனை நிலையம் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தில் நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும். இந்த ராகு பகவான் 11இல் இருப்பது மிக மிக சிறப்பு. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இந்த 12ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு 15, 16, 17 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வாரம், ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல பணவரவு, பொருள் வரவு, பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பாக்கியமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.